செவ்வாய் பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க. இவங்க ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லலாம். பஞ்சபூத தத்துவங்கள இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே நெருப்பு ராசி. இதனால இயல்பாவே நெருப்போட குணம் கோவங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்துலையும் தலைமை தாங்கக்கூடிய பண்பு கொண்டவங்க. அதே மாதிரி வீரம் விவேகம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தலைமை பொறுப்புன்னு வந்துட்டா எந்த இடத்துலையுமே இந்த ராசிக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சவாலாக இருந்தாலும் சரி, தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவங்க. கூடவே இயற்கை ரசிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் ஆத்மார்த்தமாக பழகக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தாங்க. அவங்க தான் மேஷராசி அன்பர்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டாங்க. ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வீரம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு பொறுப்புன்னு வந்துட்டா அதில் இவங்களை பொறுத்த வரைக்குமே தனி கவனம் செலுத்தி அதில் வெற்றி அடைகிற வரைக்குமே போராடக்கூடியவங்களா இந்த மேஷராசி அன்பர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம்தான் அமைஞ்சிருக்குது. நல்ல பலன்கள் தரக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தில் பயணம் அதிகமாக இருக்கும். கூடவே உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிறதால குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல பலன்களை எல்லாமே மேசராசி அன்பர்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பல வகையில் உங்களுக்கு விடிவுகாலம் பிறக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய காலம். சூரியன் இந்த நிலையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயம் வெற்றியடையும். காதல் திருமணமாக இருக்கட்டும், மனசுக்கு பிடிச்ச நபரோட கை சேரக்கூடிய நேரமாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் நல்ல மாற்றம். நீண்ட நாட்களாக பல விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அமைஞ்சிருக்குது. உங்கள் புகழ் இந்த காலங்களில் ஓங்கியிருக்க போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே அஷ்டமத்தில் சூரியன் பயணிக்கிறார். மார்கழி மாதங்கள் முழுவதுமே தொடர்ந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அவர் பாகிஸ்தானத்தில் தான் வருவார். பிள்ளைகளை இனி உங்கள் சொல்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப தூர பயணம் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். வீட்டில் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டைங்கிறது இல்லாமல் இருக்காது, ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. தொடர்ந்து வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல நிலைமை ஏற்பட போகுது. வீட்டில் நண்பர்களுடைய வருகைங்கிறது வீட்டையே களைகட்ட வைக்கும். உற்றார் உறவினரோட நேரம் செலவிடுறதுக்கான காலமாக அமைஞ்சிருக்குது. வாகன விஷயங்களை கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருங்க. வாகன பயணத்துலையும் கவனமாக இருங்க. நீங்கள் வாகனத்தில் சரி செய்கிற இடத்துல இந்த நேரம் சரியான உதிரி பாகங்கள் உங்களுக்கு சரியான வகையில் பொருந்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் இறக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி ஏற்றமான சூழ்நிலை உண்டாகும். இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கை செயல்படுறது நல்லது. அதே மாதிரி கோபங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். வார்த்தை விட வேண்டாம். கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம், தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். பொறுத்த வரைக்குமே செலவு இல்லாமல் குறைச்சிக்கிறது நல்லது. 10ஆம் வீட்டுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் 12 இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். எதிர்கள் வழியில் இருந்துட்டு வந்த பல சிக்கல் நீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி எந்த தொல்லை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சிங்கிறது இனி அடுத்தடுத்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நண்பர்கள் வகையில் இது வரைக்குமே சாதாரணமாக படுகிற இந்த நண்பர்கள் கூட மனக்கசப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இனி அந்த மனக்கசப்பு மறையும். மதிப்பு மரியாதை கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். சகோதரர்களால் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னதான் நீங்கள் சகோதரர்கள் வேணும்னு நீங்கள் பாடுபட்டிருந்தாலுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் பல வகையில் உதவி கிடைச்சிருக்காது. நீங்களாவே சுயம்புவாக நின்று நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய காலம் தான் அமைஞ்சிருக்கும். இனி அவங்களுடைய உதவியுமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க இருக்குது. அதனால நல்ல மாற்றம் தான். செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நன்மையாக தான் அமைஞ்சிருக்குது. தேங்கின சில காரியம் இனி நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதால தொழிலில் முன்னேற்றம், ஒப்பந்த அடிப்படையில் லாபம், ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாத தொடக்கத்திலேயே கடகத்தில் சந்திரிக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் சந்திரிக்கக்கூடிய சுக்கிரனை சப்தம பார்வையாக பார்க்கறது. கும்பராசிக்கு சுக்கிரன் பார்க்கக்கூடிய இந்த நிலைமை, அவருடைய அஷ்டம பார்வையை செவ்வாய் பார்க்கக்கூடிய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு தனம் குடும்ப காலசரத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் அவர் மங்களகரமான செவ்வாயை பார்க்கறதால குடும்பத்தில் நிச்சயம் மங்கள ஓசை கேட்க வாய்ப்பு இருக்குது. புத்திர பேருக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய நேரம்.
குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இதனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கடன் எல்லாமே படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரண சேர்க்கை இதுவுமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியும் விளங்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெறார். அதனால் நன்மை தீமை ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக விரையாதிபதி வக்கரம் பெறுறது விரயத்துக்கு ஏற்ற மாதிரி வரவுங்கிறது உங்களுக்கு பயப்பட வேண்டிய மாதிரி இல்லை, வரவு சிறப்பாக இருக்குது. அதே நேரம் பெற்றவங்க வழியில் சில பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. பெற்றவங்க உங்ககிட்ட காட்டுற பாசத்தை விட சகோதரர்கள் மேலே காட்டக்கூடிய பாசம் அதிகமாக இருக்கும். அதை நினச்சி தான் நீங்கள் கவலைப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். உடன் பிறப்புகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. யோசித்து செயல்படுங்க, உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைய போகுது. பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்குது. கை மாத்தாவோ கடனாவோ வாங்கின தொகை எல்லாமே கொடுப்பீங்க. இதனால் புதுசாக ஒரு தெம்பு கிடைக்கும். புதுசாக ஒப்பந்தம் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய நேரம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு தன்னால் அமைன்னு சொல்லலாம். இந்த மாதத்தோட பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 3, 6 இடத்துக்கு அதிபதிய புதன் அவர் 9ல் செஞ்சிருக்கிறப்ப ஒளிமயமான எதிர்காலம். பயணங்களாலையும் பலன் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். வியாபாரத்தில் தள்ளி போன பல விஷயம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க இருக்குது. உறவினர்களோட எதிர்பார்த்துட்டு இருந்த உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். பொது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலைமை இல்லை. வியாபாரம், தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வேலையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குன்னு சொல்லலாம். கலைஞர்கள், விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள், பெண்கள் எல்லாருக்குமே பொறுப்புணர்ந்து செயல்பட்டீங்கன்னாவே போதும். இந்த காலங்களில் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து மேஷராசி அன்பர்கள் செய்யக்கூடிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காலகட்டங்களில் நவகிரகங்களை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். ரொம்ப முக்கியமாக குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்ற பாருங்கள். மேலுமே குலதெய்வ வேண்டுதல்களை தொடர்ந்து செய்கிறது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வரதும், ரெட்டை அகல் விளக்கு தீபம், இழுப்பு எண்ணெய் தீபம் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மேலுமே மேஷராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போகிறீங்கிறத தான் நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடந்த சில காலமாகவே பல நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. எந்த வகையிலுமே உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக இருக்காது. தொழிலுமே ஆரம்பத்தில் பல மாற்றங்கள் தந்திருந்தாலுமே இடையில நெருக்கடி சந்திச்சிருக்கலாம். இனி அது நீங்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாக இருக்கும். ராசி அதிபதி வக்கரடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நெருக்கடிங்கிறது இனி விளக்க வைப்பார். குடும்பத்திலையும் பிரச்சனை விளக்க வைப்பார். உடல்நிலையிலையும் பாதிப்பு விளக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை பூர்த்தியாக்க வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். அதனால் முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனையோடு செயல்படுங்க. எல்லாமே நல்லதாக நடக்குங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். வரவு அதிகரிக்கும். தொழிலை ஏற்பட்டிருந்த தடை நீங்கும். புதுசாக தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டீங்கன்னா அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதம். பொன்பொருள் சேர்க்கை பார்த்தீங்கன்னாலும் இந்த காலம் சிறப்பாக இருக்குது. புதன் பகவான் சாதகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கும். கலைஞர்கள், வியாபார ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயம் கிடைக்கும். கேட்ட கடன் தொகை கைக்கு வரக்கூடிய நேரம். தொடர்ந்து கல்வி ரீதியாகவும் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் உறவுகளோட உண்மையான அன்பு வெளிப்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி விநாயகர் வழிபாட்டை இந்த நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா அற்புதமான மாற்றம் கிடைக்கும். சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறத பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களை இனி நெருக்கடி நீங்கும். எந்த வேலையாக இருந்தாலும் எளிதாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்கள் மனசு இருக்கக்கூடிய பல தேவை பூர்த்தி ஆகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. வேலை இடத்துலையுமே புதுசாக பொறுப்பு இல்லாமல் வந்து சேரும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வுக்கு வழிவகுக்குன்னே சொல்லலாம். நெருக்கடி காரணமாக மூடப்பட்டிருந்த பல தொழில் நிறுவனங்கள் மீண்டுமே திறந்து செயல்பட போதீங்க. உற்பத்தி அதிகரிக்கும். பணியாளர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதால குடும்பத்தில் இருந்துட்டு வந்து நெருக்கடி விலகும். வருமானமும் சிறப்பாக இருக்குது. தம்பதிக்குள்ள ஒற்றுமை பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான். தெய்வ வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றி வர பாருங்க. குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க. குலதெய்வ கோவிலுன்னா இன்னுமே கூடுதலான சிறப்பு தான். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும், வேலையிலிருந்து விலகி சொந்தமாக தொழில் நடத்தக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது. கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் கனவு நனவாகக்கூடிய நேரம். புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதால தெளிவாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. செய்யக்கூடிய புதிய முயற்சி எல்லாமே வெற்றி தான். மாணவர்கள் படிப்பில் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மை உண்டாகும். கார்த்திகை 1ஆம் பாத உடையவங்களுக்கு இந்த நேரம் உங்கள் சக்தி சிறப்பாக இருக்குது.
பல வகையிலும் யோகமான மாதம். முன்னாடி இருந்த நெருக்கடி எல்லாமே இனி இல்லை. மனக்குழப்பமும் நீங்க போகுது. தைரியமாக செயல்படுறதால நினைச்சதை சாதிக்க போறீங்க. வலிமைங்கிறது உங்கள் மனசில் கூடியிருக்குது. மற்றவங்ககிட்ட இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்கள் நலன் மேலே அதிகமாக அக்கறை எடுத்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல இந்த நேரத்தில் நீங்கள் முதன்மையாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சிறப்பாக இருக்குது. நினச்ச வேலை நல்லபடியாக நடக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். பண வருமானமும் சிறப்பான முறையில் இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை எல்லாமே நீ நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலம். பெரியவங்களுடைய ஆதரவு இருக்கிறதால எல்லா வகையிலையும் சாதிக்க முடியும். செய்யக்கூடிய முயற்சி வெற்றி, நெருக்கடி நீங்கக்கூடிய காலம். மாணவர்கள் படிப்பில் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரங்க அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வர பாருங்க, நல்ல மாற்றம். தொடர்ந்து மேஷராசி அன்பர்கள் நீங்கள் எந்த காலத்திலுமே கந்தவேல் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மேலுமே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்ட சூழ்நிலை நீங்கள் உணர்ந்தா மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய பாருங்கள். அன்னதான மாதிரியான விஷயங்களை செய்கிறது மேலும் மேலுமே நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.